السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹ் தஆலா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ராவின் விதிகள் பார்த்தோம். அஹ்காமுர் ரா. இதில் ராவை எப்படி தஃஹீமாக ஓதணும், அதாவது வல்லினமாக ஓதணும், ராவை எப்படி தர்கைக்காக ஓதணும், அதாவது மெல்லினமாக ஓதணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவை வல்லினமாகவும் அதாவது தஃஹீமாகவும் அதே சமயம் மெல்லினமாகவும் தர்கைக்காவும் ஓதலாம். ரெண்டுமே சரியானது தான் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது ரா தஃஹீம் ஓ தர்கைக்கு. ரா சாக்கின் பெற்றுக்கணும். சாக்கின்னா என்ன? சுக்குன் தான் சாக்கின். சரியா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ரா சுக்குன் பெற்றுக்கணும். அதுக்கு முன்னாடி இஸ்திஅலா எழுத்து இருக்கணும். அந்த இஸ்திஅலா எழுத்தும் சுக்குன் பெற்றுக்கணும், சாக்கின் பெற்றுக்கணும். அதுக்கும் முன்னாடி உள்ள எழுத்தில் கஸ்ரா இருக்கணும். அந்த ராவை நம்ம என்னன்னா வக்ஃபு பண்ணும்போது, வக்ஃபுனா என்ன? நிறுத்தும் போது வல்லினமாகவும் ஓதலாம், அதே சமயம் மெல்லினமாகவும் ஓதலாம். ஆனால் வஸ்லு பண்ணி ஓதுறோம்னு வச்சுக்கோங்களேன். வஸ்லன் ராவாக இருந்துச்சுன்னா அந்த ராவுடைய ஹரக்கத்து படி தான் நம்ம ஓதணும். அந்த ரால என்ன ஹரக்கத்து இருக்கோ அதனுடைய சட்டத்தை கொடுத்து தான் நம்ம ஓதணும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு வேர்டு என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆன்லேயே ரெண்டு வார்த்தைகள், அதாவது குர்ஆன்லேயே ரெண்டு வார்த்தைகள் தான் இந்த சட்டத்தை அப்ளை ஆகும், இந்த சட்டத்துக்கு அப்ளை ஆகும். அது என்னென்ன? மிஸ்ரா, மிஸ்ரா, அப்புறம் அல் கைத்திரி, அல் கைத்திரி. இப்போது இதை வக்ஃபு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வஸ்லு பண்ணி சொல்கிறோன்னா எப்படி சொல்லுவோம்? மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன வேர்டு வருதோ அதை தொடர்ந்து நம்ம ஓதுவோம். மிஸ்ரா. ராங்கிறது ரா ஃபத்தா தஃஹீம், அதனால் அது தஃஹீமாகவே நம்ம ஓதிடுவோம், அதாவது வல்லினமாகவே அந்த ராவை ஓதிடுவோம். இப்போது வஸ்லு பண்ணும்போது அதே மாதிரி அல் கைத்திரி. இதில் வஸ்லு பண்ணி அதாவது தொடர்ந்து ஓதும்போது ரால கெஸ்ரா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி ஓதுவோம்? இதை மெல்லினமாக ஓதிடுவோம். இப்போது இதையே வக்ஃபு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ஃபு பண்ணும்போது இந்த மிஸ்ர் அப்படிங்கிறத வல்லினமாகவும் ஓதலாம், அல் கைத்தர் அப்படிங்கிறத மெல்லினமாகவும் ஓதலாம். ஓகேவா? வல்லினமாகவும் ஓதலாம், மெல்லினமாகவும் ஓதலாம். மிஸ்ர் அப்படிங்கிற மாதிரி அதில் வல்லினத்தையும் கொடுக்கலாம், அந்த ரா சுக்குனுக்கு வல்லினத்தையும் கொடுக்கலாம், மெல்லினத்தையும் கொடுக்கலாம். அல் கைத்தர் அப்படிங்கிறத வல்லினமாகவும் ஓதலாம், இல்லைனா மெல்லினமாகவும் ஓதலாம். சரியா? ஸோ நமக்கு இதில் வக்ஃபு பண்ணும்போது மட்டும்தான் நம்ம எப்படி வேணாலும் ஓதிக்கலாம். வல்லினமாக ஓதணுன்னா ஓதலாம், மெல்லினமாக ஓதணுன்னா ஓதலாம். எப்போ? இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கு மட்டும்தான். ஓகேவா? மிஸ்ர், அல் கைத்ர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓதிக்கலாம். இந்த ராவை வல்லினமாகவும் அதே சமயம் மெல்லினமாகவும் ஓதலாம்னு சொன்னோம் இல்லையா? இது தஜ்வீது கலையில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவாசுல் வஜ்ஹைன் அப்படின்னு சொல்லுவோம். ஜவாசுல் வஜ்ஹைன், அதாவது ஒரு எழுத்தை வல்லினமாகவும் தஃஹீமாகவும் மெல்லினமாகவும் தர்கைக்காகவும் ஓத அனுமதி உள்ள இடமா இருக்குது. அதாவது இந்த விதி என்ன விதி, இதில் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா சாக்கினாவாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு இஸ்திஅலா எழுத்து, வல்லின எழுத்து இருக்கு இல்லையா? இஸ்திஅலா எழுத்து நமக்கு தெரியும். ஹுஸ்ஸதோதன் கித் இல்லையா? அப்போது சாது, தாது, தா, தா, காஃபு, கைன், ஹா, இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து சாக்கினாவாக அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து கஸ்ரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ராவை இரு முறையிலையும் ஓதலாம். தஃஹீமாவும் ஓதலாம், தர்கிக்காவும் ஓதலாம். ஏன் இரு முறைகள்? எதுக்காக இந்த 2 முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரா சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி ஒரு இஸ்திஅலா எழுத்து, அதுக்கும் முன்னாடி உள்ள எழுத்தில் கஸ்ரா இருக்கு இல்லையா? அதனால் இந்த ராவை நம்ம மெல்லினமாக ஓதலாம். அடுத்தது வல்லினமாக ஏன் ஓதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவுக்கு முன்னாடி ஒரு பலமான வல்லின எழுத்து இருக்குது. இந்த வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சாது இருக்குது, தா இருக்குது. இந்த ரெண்டுமே வல்லின எழுத்து இருக்கிறதுனால அதனுடைய தாக்கத்தால் இந்த ராவை வல்லினமாகவும் ஓதலாம். சரியா? மிஸ்ர் அப்படின்னு நிறுத்தும்போது, வக்ஃபு பண்ணும்போது, இங்கே நிறுத்தும்போது தான் வல்லினமாக ஓதுறது சிறந்தது. ஏன்னா அந்த வார்த்தையோட அசல் ஹரக்கத்தை ஃபதா இருக்கிறதுனால. ஓகேவா? அதே மாதிரி கித்ர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நிறுத்தும்போது மெல்லினமாக ஓதுறது சிறந்தது. ஏன்னா இதனுடைய அசல் ஹரக்கத்து கெஸ்ராவாக இருக்கிறதுனால. சுருக்கமாக சொன்னால் இந்த இடத்துல நம்ம விருப்பப்படி மென்மையாவோ இல்லை கனமாவோ ஓதிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த வரிசையோட அசல் ஹரக்கத்தை கவனித்து அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம ஓதிக்கலாம்.
அடுத்தது ரா சாக்கினாக்கு முன்னாடி கஸ்ராவும், ஓகே, ரா சாக்கினா இருக்கணும், அதுக்கு முன்னாடி கஸ்ரா இருக்கணும், அதுக்கும் முன்னாடி வல்லின எழுத்து இஸ்திஅலா எழுத்து கஸ்ராவோட இருந்தாலும் வல்லின எழுத்து காரணமாக அந்த ராவை வஸ்லன் இல்லைனா வக்ஃபன் வல்லினமாகவும் அதே சமயம் மெல்லினமாகவும் நம்ம ஓதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபிர்கைன், இப்போது இதில் பாருங்கள் ரா சுகுன் பெற்று வந்திருக்கு. ரா சாக்கினாக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஃபிர்கைனில் ஃபால கெஸ்ரா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா அந்த ரா சுக்குனுக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குன்னா காஃப் இருக்குது. இது வல்லின எழுத்து, இது இஸ்திஅலா எழுத்து. இதில் என்ன இருக்குது? கெஸ்ராவோட இருந்தாலும் வல்லின எழுத்து காரணமாக அந்த ராவை எப்படி ஓதலான்னா, இப்போது ஃபிர்கைன் அந்த ரா இப்போ வந்து நம்ம வஸ்லு பண்ணாலும் சரி வக்ஃபு பண்ணாலும் சரி, ஓகேவா, இதை வந்து வல்லினமாகவும் ஓதலாம் மெல்லினமாகவும் ஓதலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ரா சுக்குன் பெற்றிருக்கணும், அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் கஸ்ரா இருக்கணும், அதுக்கு அடுத்து ரா சுக்குன் பெற்று அதுக்கு அடுத்து உள்ள எழுத்து இஸ்திஅலா எழுத்தில் கஸ்ரத்தைன், இதில் கஸ்ரத்தைன் இருக்குது, கஸ்ராவோட இருந்தால் கூட, ஓகேவா. அப்படி இருந்தாலே நம்ம வந்து அந்த எழுத்துடைய வல்லினம் காரணமாக இந்த ராக்கு அடுத்து ரா சுக்குனுக்கு அடுத்து ஒரு வல்லின எழுத்து இருக்கு இல்லையா, காஃப் அப்படிங்கிறது, அந்த எழுத்தினுடைய வல்லினம் காரணமாக இந்த ரா சுக்குனை வல்லினமாகவும் ஓதலாம் மெல்லினமாகவும் ஓதலாம். சரியா? அது எப்போனா வஸ்லு பண்ணாலும் சரி வக்ஃபு பண்ணாலும் சரி. ஃபிர்கைன் அப்படின்னு நம்ம கண்டினியூஸாக ஓதும்போது ஃபிர்கைன் அப்படின்னு அடுத்த எழுத்துனுடைய இந்த நூன் சாக்கினா சட்டம் வரும் இல்லையா, அதோட நம்ம கண்டினியூ பண்ணி ஓதுனாலும் இந்த ராவை வந்து மெல்லினமாகவும் ஓதலாம் வல்லினமாகவும் ஓதிக்கலாம். இப்போ வக்ஃபு பண்ணுறோம் ஃபிர்ப், அப்படி பண்ணாலும் நம்ம வந்து இதை வல்லினமாகவும் ஓதலாம் மெல்லினமாகவும் ஓதிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். சரியா? அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு வேர்ட்ஸ் தான், மூணு வேர்ட்ஸ், மிஸ்ர், அல் கைத்ர், ஃபிர்க். ஓகே, இந்த மூணு வேர்ட்ஸ் தான் குரான்லேயே இருக்குது. இதை வந்து நம்மளுடைய ஆப்ஷன் வல்லினமாகவும் ஓதிக்கலாம் மெல்லினமாகவும் ஓதிக்கலாம் அப்படிங்கிறது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்ர், அல் கைத்ர் அப்படிங்கிறது வக்ஃபு பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வல்லினமாகவும் மெல்லினமாகவும் ஓதிக்கலாம். ஆனால் இப்போது ஃபிர்க் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு வந்து வஸ்லு பண்ணாலும் சரி வக்ஃபு பண்ணாலும் சரி ரெண்டத்துலேயுமே நீங்கள் வல்லினமாகவும் ஓதிக்கலாம் மெல்லினமாகவும் ஓதிக்கலாம். கிளியரா உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது வக்ஃபு செய்கிறதுக்காக சுக்கூன் கொடுக்கப்பட்டு அசலில் அதுக்கு பின்னாடி யாவும் கஸ்ராவோட இருக்கக்கூடிய ரா, இதை வந்து சுலபமாக உச்சரிக்கிறதுக்காக யா வந்து நீக்கப்பட்டிருக்கும். இப்படி இருக்கக்கூடிய கலிமாக்களை வக்ஃபன் அதாவது வல்லினமாகவும் வக்ஃபு பண்ணும்போது வல்லினமாகவும் அதே சமயம் மெல்லினமாகவும் ஓதலாம். ஆனால் அசலில் கஸ்ராவோட இருக்கிறதுனால மெல்லினமாக ஓதுதல் விரும்பத்தக்கது அப்படின்ட்டு சில மூணு மட்டும் குரானில் வந்து இருக்குது. ஓகேவா? அதாவது 3 வார்த்தைகள் ரிப்பீட்டடாக சூரத்துல் கமரில் வரும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு வ நுதுரி அப்படிங்கிறது அந்த இதில் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வக்ஃபு பண்ணுறோம், இது வந்து வக்ஃபு பண்ணும்போது மட்டும்தான் வல்லினமாகவும் மெல்லினமாகவும் ஓத முடியும். வஸ்லு பண்ணும்போது அதே சட்டம் அந்த அந்த ராக் உள்ள ஹரக்கத்துடைய சட்டம் வந்துடும். சரியா? ஆனால் ரால கஸ்ரா இருக்கிறதுனால மெல்லினமாக ஓதுதல் விரும்பத்தக்கது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். சரியா? இதெல்லாம் எக்ஸப்ஷன் கேசஸ். ஓகே, இப்போது வக்ஃபு பண்ணும்போது வ நுதுர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அசலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ நுதுரி அப்படின்னு இருக்கும். வ நுதுரி, இதை வந்து வ நுதுரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு சூரத்துல் கமரில் 54வது சூறாவில் 16, 21, 30, 37 இந்த ஆயத்துக்கள் எல்லாத்துலேயுமே வருது. ஃபகைஃப கான அதாபி வ நுதுரி அப்படின்னு இருக்கும். நம்ம வக்ஃபு பண்ணால் வகைஃப கான அதாபி வ நுதுர். ஓகே, இப்போது நம்ம வக்ஃபு பண்ணும் போது இதை வல்லினமாகவும் ஓதலாம் மெல்லினமாகவும் ஓதலாம். இந்த ரா வந்து விளங்கணும். சரியா? ஆனால் அசலில் கசராவோட இருக்கிறதுனால மெல்லினமாக ஓதுதல் அப்படிங்கிறது விரும்பத்தக்கது அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், சூரத்துல் ஃபஜ்ரில் 89வது சூறாவில் 4வது ஆயத்து, வல்லைலி இதா யஸ்ர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறுத்தும்போது வக்ஃபு பண்ணும்போது யஸ்ர். ஓகே, அந்த இடத்துல வந்து வல்லினமாகவும் ஓதலாம் மெல்லினமாகவும் ஓதலாம். ஓகேவா? ஆனால் யஸ்ரி அப்படிங்கிறது இருக்கும், அதில் போட்டிருக்கோம். ஆனால் அசலில் வந்து யஸ்ரி அப்படின்னு ரா கெஸ்ரா யாவோட இருக்கும். அது அசலில் அதை நம்ம நீக்கிட்டு தான்
குரானில் வந்து யஸ்ரி ரா கெஸ்ராவோட மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் அசலில் எப்படி இருக்கும்னா லாஸ்ட்டில் வந்து ரா கெஸ்ரா யாவும் சேம் வரும், யாவும் மத்தும் இருக்கும், யா மத்து நீக்கப்பட்டிருக்கும். சரியா? ஓகே. இப்போது யஸ்ரி இதை வந்து வக்ஃபு பண்ணும்போது மட்டும் நம்ம எப்படி ஓதலாம்? வல்லினமாகவும் ஓதலாம், அதே சமயம் மெல்லினமாகவும் ஓதிக்கலாம். அதே மாதிரி அன் அஸ்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை. இது அசல் எப்படி இருக்கும்னா அன் அஸ்ரி ரா கெஸ்ரா யாவும் வந்திருக்கும். அப்போது இப்படிப்பட்டதை வந்து இது வந்து சூரத்து ஷுஆரால 26ல் 52வது வசனத்தில் இருக்கும். வ அவ்ஹைனா இலா மூசா அன் அஸ்ரி அப்படின்னு வரும். சரியா? இந்த இடத்துல வந்து இப்போ வக்ஃபு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நிறுத்தும் போது மட்டும் வ அவ்ஹைனா இலா மூசா அன் அஸ்ர். ஓகே, இந்த இடத்துல நம்ம வல்லினமாகவும் ஓதலாம், அதே சமயம் மெல்லினமாகவும் ஓதலாம். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. அன் அஸ்ர் சிர் அப்படின்னு சொல்லும் போது அந்த ராவுடைய அந்த வல்லினத்தன்மையை கொடுக்கணும். இல்லைனா மெல்லினமாகவும் ஓதலாம். மெல்லினமாக ஓதுதல் விரும்பத்தக்கது. அன் அஸ்ர் அஸ்ர் அந்த ரா சவுண்டு லைட்டாக கேட்டால் போதுமானது. ஓகேவா? அல்ஹம்துலில்லா. குரான்லேயே சூரா ஹூதில் மட்டும் அதாவது 11வது சூறாவில் 41வது ஆயத்தில் இதில் ஒரு ராசட்டம் வித்தியாசமாக நம்ம வந்து ஓதுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா وقال اركبوا فيها بسم الله مجريها ومرساها إن ربي لغفور رحيم. இதில் பாருங்கள் மஜ்ரேஹா அப்படின்னு நம்ம ஓதிருப்போம். குரானில் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கு கீழே வந்து டைமண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ராக்கு கீழே டைமண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. இது உஸ்மானி ஸ்கிரிப்டில் தான் இப்படி இருக்கும். அதாவது சவுதியில் இருக்கக்கூடிய குரானில் இந்த மாதிரி போட்டிருக்கோம். மஜ்ரேஹா அப்படின்னு தான் நம்ம உச்சரிக்கணும். அதில் ரா வந்து ஃபத்ஹா இருக்கும், ஆனால் அதை மஜ்ரேஹான்னு தான் சொல்லுவோம். மஜ்ராஹா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? இப்போது அந்த அலிஃப் வந்திருக்கு, ஆனால் அதை வந்து நம்ம இமாலா செஞ்சு மஜ்ரேஹா அப்படின்னு ஓதுவோம். இமாலாவா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் சாச்சு ஓதுறது. ஓகேவா? மஜ்ராஹா அப்படின்னு ஓதாமல் மஜ்ரேஹா அப்படின்னு ஓதுவோம். அதாவது இமாலா அப்படிங்கிறது என்னென்னா ஃபத்தாவுக்கும் கஸ்ராவுக்கும் நடுவில் சாச்சு உச்சரிக்கிறது தான் இமாலா அப்படிங்கிறது. ஓகேவா? மஜ்ரேஹா அப்படிங்கிறதுல உள்ள ராவை மெல்லினமாக படிக்கணும், மெல்லினமாக தான் ஓதணும். ஓகே, அல்ஹம்துலில்லா. ஸோ குரான்லேயே இது ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஓதணும் அப்படிங்கிறதையும் அல்ஹம்துலில்லா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.